வணக்கம். சங்கர் நாராயண், லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரிஷப ராசி. ரிஷபத்துக்கு 2025 ஆல்ரெடி சனி வந்து 11th ஹவுஸில் பொசிஷனில், 10ல் ராகு வரப்போகிறார். குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு சாதகமாக பாதகமாக? சுக்கிரனுடைய ராசியில் பிறந்த ரிஷபத்துக்கு குரு 2ஆம் இடம். முதல்ல ஸ்தான பலமே கிளிக் ஆகிடுவேன் உங்களுக்கு. ஸ்தான பலனா என்ன? ஒரு ராசிக்கு ஒரு ராசியில் பிறந்து குரு எப்பெல்லாம் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வரும், அந்த ஸ்தான பலமே கிளிக் ஆகிடும். ரிஷபத்துக்கு 2ல் குரு. 2னா என்ன? உங்களுடைய முகம், உங்களுடைய வாக்குஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம், அந்த இடத்துல குரு வந்துட்டார். ஸோ ரிஷபத்தை சேர்ந்தவங்களுக்கு பொருளாதாரம், குடும்பம், ஃபேமிலி, கமிட்மெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வோடு நினைக்கிற விஷயம்லாம் நடக்குதே, நல்ல பணம் வருது, அது வருது, இது கிடைக்குது, பதவி இருக்குது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம், சுபமான பலன்கள், சுபமான எண்ணங்கள், ஒரு உணர்வே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சந்தோஷமாக நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம்லாம் வந்து ரொம்ப அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, இது நடந்தது, அது நடந்தது, இது கிடச்சது, அது கிடச்சது ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுதான் ரிஷபத்துக்கு குரு பெயர்ச்சி. ரிஷபத்துக்கு லார்ட் ஆஃப் 8 and 11, 8 மற்றும் 11க்கு அதிபன். அப்போ அந்த இடத்துல 8 அப்படிங்கிறது என்னென்னா அசையா சொத்துக்களை சேர்க்கறது. ஒரு சொத்து வாங்குறீங்க, அது அசையா சொத்து, ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு யோகம், ஒரு அதிர்ஷ்ட காலம், அது குரு தருவார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு ரிஷபத்தை சேர்ந்துருக்கீங்க, திருமணம் முயற்சி எடுக்கிறீங்க, கல்யாணம் நடக்கணும், எப்போ வரன் அமையும், எப்போ சேரும், எப்போ கிளிக் ஆகும், எப்போ மேட்ச் ஆகும், பெஸ்ட் மேட்சிங், நான் எதிர்பார்க்கிற வரன், என்னோட ஆசை வந்து இப்படி இருக்குது, இப்படி படிச்சிருக்கணும், இப்படி அழகாக இருக்கணும், இப்படி அறிவாக இருக்கணும், இப்படி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்றுற குரு தான் இந்த குரு. அவருக்கு பார்வை பலம்னு ஒன்று இருக்குது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு 2025 கை நிறைய பணத்தோடு இருக்கிற ஒரு ராசி ரிஷபம். நிறைய பேர் நிறைய புலம்புறீங்க, கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. உங்கள் தசாபக்தி, உங்கள் பர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி அது வந்து நான் வேலை செய்யணும் ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டேன். இந்த முறையும் சொல்கிறேன். குரு பெயர்ச்சி என்பது இந்த ராசிக்கு நிச்சயமாக அதோடைய பலனை மேக்ஸிமம் என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்கும். இப்போ அவருடைய பார்வை பலம் என்னன்னு பார்த்துடலாம். அவருடைய பார்வை பலம், முதல் பார்வை பலம் துலாமில் வந்து விழுது. ரிஷபத்துக்கு துலாம் விடியத்தான் ஒரு வீடு, 6th house. 2ல் இருக்கும் குரு, ரிஷபத்துக்கு 2ல் இருக்கும் குரு ரிஷபத்தின் 6ஆம் இடத்தை பார்க்குறார். ரிஷபராசிக்கு 6th house. 6ஆம் இடம்னா என்ன? கடன் இருக்குது, நோய் இருக்குது, வருத்தம் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார். குரு பார்வை என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார், சுமூகமாக்குறார். கடன் இருக்கா, கடனை குறைக்கிறேன். உடம்புல நோய் இருக்கா, நோயை நான் குறைக்கிறேன், நோய்க்கு வந்து மாற்று வழி காமிக்கிறேன். பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகள் நான் சுமூகமாக்கிடுறேன். வருத்தம் இருக்கா, வருத்தம் இல்லாமல், கவலை இல்லாமல் சந்தோஷத்தை தரேன். அதுதான் குருவுடைய பார்வை. ஸோ ரிஷபத்துக்கு அந்த 6ஆம் இடத்துல குரு பார்வை உங்களுடைய வருத்தங்களை வந்து நிவர்த்தி செய்கிறார். அதே குரு அடுத்த பார்வை வந்து ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். தனுர் வீடு வந்து ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். அந்த இடத்த குரு வந்து நேராக பார்க்குறார். ஸோ இவர் என்ன செய்வார் அந்த இடத்துல? 8னா என்ன? தீராத கஷ்டம், தீராத நோய்கள், தீராத மன வருத்தம், சுமை, வாழ்க்கையே சுமையாக இருக்குங்க. வாழ்க்கை ஃபுல்லாக சுமையாக இருக்குது. எப்பப்பா நான் யாரையாவது வாழ்க்கையில் சுமந்துன்னு தான் வாழ்கிறேன். என்னை நம்பி 10 ஜீவன் இருக்குது. நான் ஓடினா தான் இந்த 10 பேர் காப்பாற்ற முடியும். நான் வேலை செஞ்சால் தான் இந்த 10 குடும்பத்தை காப்பாற்ற முடியும். என்னை நம்பி ஒரு 100கணக்கான குடும்பம் வந்து இந்த தொழிலில் இருக்கிறாங்க. இதுதான் குருவின் பார்வை பலம். 8ஆம் இடத்துல குரு பார்த்துட்டாருன்னு சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, ஒரு பெரிய பெயின் இருக்குது, ஒரு பெரிய சுமை இருக்குது, என்னால் இழுக்க முடியல, இந்த பாரத்தை என்னால் இழுக்க முடியல அப்படின்னா அதை வந்து நிவர்த்தி செய்ய வந்துடுவார்.
அப்போ பெரிய பெரிய கடன், இதெல்லாம் சால்வே ஆகாது, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயங்களெல்லாம் சும்மா அப்படி தவிடுபடி ஆக்கிடுவார். அதுதான் குரு பார்வை. ஒரு பார்வை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் எப்படி வேணா இருக்கும். ஒரு நபரை சந்திக்கிறது மூலியமாக இருக்கும், யாரோ ஒருத்தவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடங்கிறது இந்த கணவன் மனைவி குடும்ப பிரச்சனை, குடும்ப தகராறுகள், வருத்தம், பிரிவு, மனக்கசப்பு, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னமோ ஒரு ஒரு இணக்கமாகவே இல்லை, ஏதோ வருத்தம், ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு குழப்பம், எது சொன்னாலுமே எங்கள் 2 பேருக்கும் ஒத்து வரல, அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறார் குரு. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தீராத அதாவது நாளளவில் ரொம்ப நாளைக்காக தீராத ஒரு பிரச்சனையோ, இல்லை தீராத ஒரு வழக்கோ, இல்லை தீராத ஒரு 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 வருத்தமோ, இல்லை நோயோ, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறவர் தான் அந்த குருவுடைய அந்த 8ஆம் இடத்து பார்வை. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அசையா சொத்து சேர்க்குற இடம். அதே குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல விழுந்துடும். 10 உங்களுக்கு நல்லா தெரியும். 10 உங்களுக்கு வந்து தொழில், 10 உங்களுக்கு வந்து ராஜ பதவி, 10 உங்களுக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குரு பார்வை ஹெல்ப் பண்ணும். நிறைய வகையில் ரிஷபத்துக்கு பணம், பொருள், குடும்ப வாழ்க்கை, கடன் பிரச்சனை, தீராத பிரச்சனை, சொத்து சேர்க்குற விஷயம், வாகனம் வாங்குகிற விஷயம், ஒரு புதுசாக வீடு வாங்குகிற விஷயம், குடி போகிற விஷயம், வெளிநாடு போகிற விஷயம், டூர் பண்ணுறது, என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், எல்லாத்துக்குமே சனி ஒரு பக்கம் 11 ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தொழிலில், குரு ஒரு பக்கம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல, ராகு 10ல். சூப்பர் காம்பினேஷன், ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இதை விட ஒரு அருமையான ஒரு தொடர்பில் கோள்கள் வந்து உங்களுக்கு உட்காராது. ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தருணம் நல்ல தருணம், நேரம் நல்ல நேரம், அதிர்ஷ்டம் நல்ல அதிர்ஷ்டம். உங்களுக்கு இது ஜாக்பாட்னு எடுத்துக்கலாம், ஒரு வரவுன்னு எடுத்துக்கலாம், ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஒரு அருள்னு எடுத்துக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு நல்ல எனர்ஜி வருது உங்களுக்கு. அதுதான் ரிஷபத்துக்கு இந்த குரு பேச்சு. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் உங்கள் ஆசை நிறைவேறட்டும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பலனை பார்த்துருப்பீங்க, உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும், அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லையா. மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அப்கிரேட் ஆகிறோம், அப்டேட் ஆகிறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு ஒரு விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும், அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சுது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். 2வது, குரு வந்து கேந்திரத்தில் வர கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வரதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும்போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம், 1 4 7 10. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப நல்லா ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன்.
குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்துதுன்னா கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன், இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம். அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வராரு. அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆயிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன்னு சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து அந்த குரு மட்டும் நீங்கள் அந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதுனத்தில் ஃபில் ஆயிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க, சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும்? சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எனர்ஜி தான். 100% குட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பயிற்சியை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன். லக்னாவோட கம்பைன் பண்ணி, தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.